இன்றைக்கி நம்ம வெற்றிலை எப்படி ஈஸியாக க்ரோ பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஈஸியாக வந்து ஸ்டெம் கட்டிங் மூலமாக க்ரோ பண்ணலாம். இதுக்குன்னு விதைகள் எதுவும் இல்லை, இந்த ஸ்டெம்ஸ் வச்சு தான் நம்ம க்ரோ பண்ண முடியும். ஹெல்த்தியான கட்டிங்ஸ் நம்ம எடுத்துக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ குணம் நிறைந்த ஒரு மூலிகை. நம்ம வீட்டில் வந்து கட்டாயமாக க்ரோ பண்ணலாம். குறைஞ்சது ஒரு 3 நோட்ஸாவது இருக்க மாதிரி நம்ம கட்டிங்ஸ் எடுத்துக்கணும். இதுதான் அந்த நோட்ஸ். இதுலேருந்து தான் நம்மளுக்கு ரூட்ஸ் வந்து க்ரோ ஆக ஆரம்பிக்கும். இதை வந்து நம்ம மண்ணில் வந்து ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம உள்ளே வைக்கலாம். உரம் கலந்த மண் கலவை வந்து ரொம்ப நல்லது. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மண்ணில் வச்சிடலாம். ஒரு 3 நோட்ஸ் வந்து மண்ணில் இருக்க மாதிரி சாய்வாக ஒரு இன்ச் அளவில் நம்ம அந்த கட்டிங்ஸை உள்ளே வச்சு மேலே மண்ணால் கவர் பண்ணிடலாம். ஒரு சில கட்டிங்ஸை நம்ம தண்ணியில் போட போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு நோடாவது தண்ணியில் இருக்க மாதிரி நம்ம வச்சுக்கணும். இன்டைரக்டாக வெயில் வர இடத்துல நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. வாட்டர் வந்து தினமுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மருத்துவ குணம் அதிகமாக இருக்க ஒரு மூலிகை இது. கோல்டு காஃப் ப்ராப்ளம்க்கு ரொம்ப நல்லது. உணவு வந்து செரிக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட இலைகள். இப்போ நம்ம இதை வச்சிடலாம். வெற்றிலை கொடி பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தில் ஒரு 3 மீட்டர்ஸ் அளவுக்கு கூட அது வந்து வளரும். வெயில் மட்டும் இதுக்கு அதிகமாக இல்லாத இடத்துல நம்ம வைக்கணும். பார்த்திங்கன்னா 5 டேஸில் ரூட்ஸ் வந்து கொஞ்சம் வளர்ந்துருக்கு. இன்னும் நல்ல ரூட்ஸ் க்ரோ ஆகட்டும். நம்ம தண்ணியிலே வந்து வச்சிடலாம். வாட்டர் மட்டும் நீங்கள் தினமும் மாற்றிக்கோங்க. நம்ம டெரஸில் வைக்கிறதா இருந்தால் கூட அதிகமாக வெயில் வராத இடத்துல நம்ம வைக்கணும். அல்லது வெயிலின் அளவு வந்து கொஞ்சம் கம்மியாக வர மாதிரி இடத்துல நம்ம அதை வந்து வைக்கலாம். ஈரப்பதமும் இதுக்கு அதிகமாக தேவை. அதே நேரத்தில் தண்ணியும் நம்ம தேங்கி நிற்காத மாதிரி தான் நம்ம மேலே வைக்கணும். தண்ணியில் வைக்கும்போது கூட பார்த்திங்கன்னா புதுசாக லீவ்ஸ்லாம் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிருக்கு. இதோட லீவ்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நியூவாக வந்து உங்களுக்கு க்ரோத்தும் வந்திருக்கு. ஹார்ட் ஷேப்பில் இருக்குது இதோட லீவ்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா 13 டேஸ் ஆகிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா ரூட்ஸ் வந்து நல்லா க்ரோ ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதை நம்ம அப்படியே சாயிலில் வந்து வச்சிடலாம். நம்ம சாயில் ரெடி பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக நீம் கேக் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கவ் டங்க் இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கலாம். உரம் கலந்த ஒரு மண் கலவை வந்து இதுக்கு நம்ம ரெடி பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்போ தான் பிளான்ட் வந்து நல்லா வளரும். இப்போ நம்ம இதை மண்ணில் வச்சாச்சு. வாட்டரும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி நம்ம டெரஸில் வைக்கிறதா இருந்தால் கூட வெயிலின் அளவு கம்மியாக வர மாதிரி ஒரு பிளேஸில் நம்ம இதை வைக்கணும். ஏன்னா இதுக்கு ரொம்ப நிழல் வந்து ரொம்ப தேவை இதுக்கு. அதே நேரத்தில் ஈரப்பதமும் நம்ம பார்த்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அது வளரும் போது அதுக்கு சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ஒரு சின்ன ஒரு குச்சி இருந்துச்சு அப்படின்னா அதில் நம்ம வச்சு அதை நம்ம கட்டிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சாயிலில் வச்சதுலேருந்து புதுசாக லீஃப் வந்து வளர்ந்துருக்கு. கொஞ்சம் லேட் ஆகுது இதில் வர்றதுக்கு. சாயிலில் வைக்கும்போது கொஞ்சம் லேட் ஆனாலும் அதுவும் வளர்ந்து வந்துடும். உங்களுக்கு புதுசாக லீவ்ஸ்லாம் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இந்த லீவ்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஹார்ட் ஷேப்பில் இருக்குது இதோட லீவ்ஸ். நம்ம வந்து நைட்ரஜன் ரிச் ஃபெர்டிலைசர் கொடுக்குறது ரொம்ப நல்லது. நைட்ரஜன் வந்து லீஃபோட க்ரோத்துக்கு ரொம்ப முக்கியம். நம்ம கவ் டங்க் இருந்துச்சுன்னா கொடுக்கலாம், இல்லைனா கோட் மேன்யூர் இருந்துச்சுன்னா கொடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா புதுசாக உங்களுக்கு சின்னதாக க்ரோத் வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம தண்ணியில் க்ரோ பண்ணது சாயிலில் வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் க்ரோ ஆக ஆரம்பிச்சிருக்கு. நம்ம வளரும் போது அதுக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்கணும். அதே மாதிரி ஃபெர்டிலைசர் வீட்டில் நம்மளுக்கு இருக்க அந்த டீ வேஸ்ட் நம்ம கொடுக்கலாம். அதை நம்ம டாப் ட்ரெஸ்ஸிங்க்கு நம்ம மேலே சும்மா போட்டு விட்டுடலாம். அதுக்கப்புறமா கவ் டங்க் இருந்துச்சு, இல்லைனா கோட் டங்க் இருந்துச்சுன்னா நம்ம அதையுமே டாப் ட்ரெஸ்ஸிங்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே நல்லது. 15 டேஸ் ஒன்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். உங்கள்கிட்ட என்ன ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் இருக்கோ நீங்கள் அதை வந்து கொடுங்க. பிளான்ட் வந்து நல்லா வளரும். கண்டிப்பாக நிழலான இடத்துல நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த பாட்டில் இருந்ததை நான் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஒரு க்ரோ பேக்கில் வச்சுக்கலாம். நல்லா ஸ்பேஸ் நிறைய கிடைக்கும் அதுக்கு, ரூட்ஸும் க்ரோ ஆகிறதுக்கு. இது நம்ம வச்சாச்சு. இது வந்து வளர்ந்து வரட்டும். நீங்கள் வந்து என்ன உங்களுக்கு ஆர்கானிக் இது இருக்கோ நீங்கள் விடலாம். நான் இப்போ பனானா பீல் வாட்டர் தான் போடுறேன். கொடியை மட்டும் நல்லா சப்போர்ட் பண்ணி கட்டணும். அது வளர வளர அந்த கொடி வந்து காற்றுல ஆடாத மாதிரி பார்த்துக்கணும். ஒருவேளை அந்த மாதிரி ஷேக் ஆகுது அப்படின்னா இலை வந்து சுருங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் அந்த கொடியை நல்லா அணைச்சி நம்ம அந்த மாதிரி கட்டி வச்சுக்கணும். காற்றுல ஆடாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அதிகமான மழை பெய்யும் போது ரொம்ப ஈரப்பதம்னால ஒரு ஃபங்கல் டிசீஸ் எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாக இதில் பெஸ்ட் எதுவும் வராது. அப்படி ஒரு வேளை வந்ததுன்னா நம்ம சொன்ன மாதிரி நீம் ஆயில் போட்டுக்கோங்க. வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பாய். டேக் கேர்.